Hello friends, welcome to Birds and Technical. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போல் இமேஜஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் வந்து பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் போல் இமேஜஸ். உலகிலேயே மிகவும் மனம் வீசும் பழம் எது? இது மாதிரி கேள்வி கேட்டுட்டு நாம் வந்து ஓட்டு கேட்கலாம் ஆடியன்ஸுக்கிட்ட. அப்படி இல்லை நீங்கள் அடுத்து என்ன வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து போட போகிறீங்கன்னு இந்த இடத்துல பிக்சர் மாதிரி போட்டுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஓட்டு கேட்கலாம். எந்த ஓட்டு அதிகமாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ பண்ணலாம். நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினும் கேட்கலாம், அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து ஓட்டு போடுவாங்க அவங்க. இதனால் என்ன யூஸ்னால் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க, உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய வியூஸ் போகும். இந்த போல் இமேஜஸ்லாம் எங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ்லேருந்து நீங்கள் வந்து பிக்சராக கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இமேஜஸ் சர்ச்மேன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு இமேஜஸ்லாம் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பைசா எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இந்த போல் இமேஜஸ் வந்து நீங்கள் கரெக்டான சைஸில் வந்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ணணும். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ் சர்ச்மேன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இங்கே வந்து மேலே வந்து ஆங்கிரி எமோஜி பிஎன்ஜின்னு போடுங்க, சர்ச்சு கொடுங்க. உங்களுக்கு நிறைய பிஎன்ஜி பிக்சர் வந்து இங்கே வந்து வரும், ஆங்கிரி எமோஜி வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துங்க. இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் அது வந்து சேவ் ஆகிடும். இந்த பிக்சர் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து வந்து மேலே நார்மல் எமோஜி பிஎன்ஜின்னு சொல்லிட்டு சர்ச்சு கொடுங்க. உங்களுக்கு வந்து நார்மல் எமோஜி பிஎன்ஜி வரும். அந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள், கீழே வந்து அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அடுத்து வந்து போரட் எமோஜி பிஎன்ஜின்னு கொடுங்க. உங்களுக்கு நிறைய இது மாதிரி பிக்சர் வரும், எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துங்க. நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண சொல்ல நெட்டு வந்து ஆன் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின் கேட்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிக்சரை வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்து வந்து ஹாப்பி எமோஜி பிஎன்ஜின்னு போடுங்க, நிறைய பிக்சர் வரும். அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க, அம்புக்குறி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் அது வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய போல் இமேஜஸ் இது மாதிரி போட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த போல் இமேஜஸை பார்த்துட்டு நிறைய ஆடியன்ஸ் உங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு உங்கள் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு வியூஸும் வரும், வாட்ச் ஹவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்னா உங்கள் சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தாகணும். இது இல்லாமல் 4000 ஹவர் வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் மட்டுமே உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பைசா சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து வீடியோ குரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இங்கே மேலே வந்து நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. மேலே வந்து மெட்டீரியல்னு இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டு நான் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இங்கே கீழே வந்து பிஜின்னு கொடுத்துருக்கு பாருங்கள், பேக்ரவுண்டு சைஸு, ஸ்க்ரீன் சைஸு. இதில் வந்து 1:1 இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ இங்கே கீழே வந்து பைப்புன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கேலரிக்கு போகும். ஃபோட்டோஸ் அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களே பிஎன்ஜி பிக்சர்ஸ், அதை இங்கே வந்து கொண்டு வாங்க. அந்த பிக்சர் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையாலே பெருசாக்கிங்க அந்த பிக்சரை. நீங்கள் வந்து என்ன ஆப்பை வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பென்சில் சிம்பிள் வந்து முன்னாடி கொடுத்துருக்கு பாருங்கள், அதை வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொழில் பிக்சரை வந்து நவுத்திங்க, சென்டராக வச்சுட்டு மேலே அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அந்த வீடியோவில் இருக்கிற பழைய ஃபோட்டோவை டெலீட் கொடுத்துருங்க. அடுத்த பிக்சர் வந்து பைப்புக்குள்ளே போயிட்டு உங்கள் கேலரியில் இருக்கிற எமோஜிக்கு வந்து கொண்டு வாங்க இங்கே. அதே மாதிரி பென்சில் சிம்பிள் உள்ளே போயிட்டு சென்டராக வச்சுட்டு மேலே அம்புக்குறி இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண பிக்சர் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகலைன்னா இங்கே கீழே வந்து ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு சிசர் ஐக்கான் இருக்குது பாருங்கள் மேலே, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து இங்கே வந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பென்சில் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிங்க. இந்த மாதிரி 4 பிக்சர் நீங்கள் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணி வச்சிங்க. இப்போ வந்து இந்த இமேஜஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இங்கே, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இது மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டில் போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க.
இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 3 கோடு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வராது. உங்கள் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இது மாதிரி போல் இமேஜ் போட முடியும். இந்த கோட்டை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ப்ளஸ் சிம்பிள் எடுத்திங்கன்னா லைனாக இது மாதிரி வரும். ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4ன்னு மேலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கேள்வி கேட்டுங்க, என்ன கேள்வி கேட்கணுன்னு. நான் வந்து வாட்ஸ் யுவர் மூட் நவ்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இங்கே மேலே இருக்கிற கட்டத்தை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜஸை நீங்கள் இங்கே வந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் 2 அதில் போயிட்டு அடுத்த இமேஜஸை வந்து கொண்டு வாங்க. அடுத்தது ஆப்ஷன் 3 அதில் போயிட்டு 3வது இமேஜஸ் இங்கே வந்து கொண்டு வாங்க. இது மாதிரி 4 இமேஜஸையும் இங்கே வந்து கொண்டு வந்துங்க. நீங்கள் இந்த கேள்வி வந்து இங்கிலீஷில் தான் கேட்கணுன்னு இல்லை, தமிழ்லேயும் கேட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எமோஜிக்கு வந்து நார்மல் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த எமோஜிக்கு வந்து ஹாப்பின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன், HAPPY. அடுத்த எமோஜிக்கு வந்து போரட்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். போரட்னா சலிப்பு. அடுத்து இருக்கிற எமோஜிக்கு வந்து ஆங்கிரின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரை நீங்கள் வந்து பப்ளிக்கில் வச்சிங்கன்னா பப்ளிக்கில் உடனே அப்லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஷெட்யூலில் வச்சுட்டும் பொறுமையாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். மேலே ஷெட்யூல்னு இருக்குது பாருங்கள், அது வந்து ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து எத்தனாம் தேதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்கும், தேதி கிழமை எல்லாம் கேட்கும். அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பப்ளிக்கில் வச்சு தான் இதை வந்து அப்லோடு பண்ண போகிறேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பார்த்துங்க. பார்த்துட்டு மேலே வந்து போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் அது வந்து அப்லோட் ஆகிடும், உடனே அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வியூன்னு இங்கே வந்து வரும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே வந்துச்சு பாருங்கள், என்னுடைய சேனலில் வந்து வாட்ஸ் யுவர் மூட் நவ்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.